ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியில் நிறைய மசாலாஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை, சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இதில் எப்பவும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் செஞ்ச பிரியாணி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 15 செகண்டுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. புதினா கொத்தமல்லி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியில் நம்ம காய்கறிகள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு நம்ம சேர்க்கும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இந்த பிரியாணியில் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியில் பிரியாணி செய்கிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது எங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், 1/4 கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு எந்த காய்கறி விருப்பமாக இருக்கோ அந்த காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் உங்களோட இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. சமயத்தில் சிம்மில் வச்சுட்டு காய்கறிகளை வதக்குங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மசாலா சேர்த்து காய்கறிகளை வதக்கும் போது சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கும் போதே காய்கறிகள் பாதி அளவுக்கு வெந்து வந்துடணும். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் குக்கரை மூடி 3 விசில் வரைக்கும் வைக்கிறேன். 3 விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியில் நம்ம நிறைய மசாலாஸ்லாம் எதுவும் சேர்க்கலை, வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். இதில் நம்ம செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.